எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம முழுக்க முழுக்க ரொம்ப பாதுகாப்பான வளர்ச்சியும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு சைட்வேஸில் சிக்கிட்டோமா, அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்து சின்னத்துக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி மேலே வந்தால் ஒரு குரூப் செல் பண்ணுறதும் கீழே வந்தால் டிஐஸ் வாங்கிக்கிறதும் இதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ எஃப்ஐஎஸ் மேலே வரும்போது செல்லிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இன்ப அதிர்ச்சியாக கடந்த 3 நாட்களாகவே மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப கம்மியாக ஒரு 600 கோடி 500 கோடி பணம் போட்டப்பவே ஏப்ரல் மாதத்தில் திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்கள் பக்கம் மேலே வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அது வசதியாக போச்சுன்னு சொல்லிட்டு 1000 கோடி போட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி பிடிச்சி விற்று விட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 நாட்களாக ஒரு 5000 கோடிக்கு பக்கம் பணத்தை போட்டிருக்காங்க. நம்மளால இதுதான் வசதின்னு சொல்லிட்டு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 1958 கோடிக்கு பிடிச்சி விற்று வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் நியூஸ் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஏறுது இறங்குது, கோல்டு ஏறுது இறங்குது, ட்ரம்ப் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அப்புறம் மறுபடியும் மாற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னு மாறி மாறி குளோபல் ஸ்டாக்ஸ் நியூஸ் இருக்கிறதுனாலையும் Q4 ரிசல்ட்ஸ்லேயும் சில ஷேர்ஸ் எல்லாம் 10-20% ஏற்றி விடுறாங்க, 10-20% ரிசல்ட் சரியில்லைன்னு இறக்கி விடுறாங்க. ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்கிறதுனால தான் நம்ம மார்க்கெட் பெருசாக ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தான். திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கெடுத்து பாருங்க, 23,800க்கும் 24,500க்கும் கிட்டத்தட்ட எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 23,200க்கும் 23,800க்குமே 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். ஸோ முழுக்க முழுக்க சைட்வேஸ் பேட்டர்னில் சேஃப்டியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கெட் இனி எஃப்ஐஎஸ்னுடைய வரவுனால ஏதாவது பெரிய மாற்றம் நிஃப்டியில் திடீர்னு ஒரு 1000-2000 பாயிண்ட்டுக்கு இது ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமே ஒரு 4 நாள் அல்லது ஒரு 10 நாள் கூட வச்சுங்க, ஒரு வருஷம் பூரா கூடி ஒரு 10 நாள் ஒரு ஸ்டாக்குக்கு ஃபேவராக இருந்துட்டா போதும், திடீர்னு அவன் ஒரு பெரிய அளவில் ரிட்டர்ன் என்பது கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டர்லாம் உதவாத ஒரு செக்டராக இருந்தது சமீபத்தில் மார்க்கெட்டுக்கு, திடீர்னு 2 நாளாக மேல் நோக்கி ஏறி மார்க்கெட்டுக்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் கீழே விழுகாத மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஐடி செக்டரை சார்ந்த பங்கு தொடர்ந்து இறங்கு முகம் 2000 1000 ரூபாயாக மிக கடுமையான சரிவு, அதுவும் 3 மாசத்துல. இப்போ நீங்க மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க, இந்த பங்கினுடைய கடந்த 2 மாத தகவல் உங்களால நம்ப முடியுதுங்களா நண்பர்களே? சமீபத்தில் மார்ச் மாசத்துலேருந்து இப்போ கணக்கு பார்த்தோம்னா 40% என்பது ஏறி இருக்கு இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட். இத்தனைக்கும் ஐடி செக்டர் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, கும்பா கூட்டிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே யூ டர்ன் போட்டு இப்போ 40% ஏறிருக்கான். இப்படித்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முன்னணி ஷேர்கள் இறங்குவதும் மறுபடியும் திரும்பி ஏறி சம்பாரிச்சு தரதுமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் பணம் போடுற கெப்பாசிட்டி மட்டும் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய சமீபத்திய மார்க்கெட் சைட்வேஸ் பேட்டர்ன்ல இருந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்போ இருந்து? 2025 இப்போ 4 நாளாக எஃப்ஐஎஸ் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை திருந்திட்டாங்களோ, மறுபடியும் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டு இந்த சைட்வேஸ் பேட்டர்ன் உடச்சி மேலே கொண்டு வச்சாலும் சந்தோஷம் தான், மறுபடியும் பழையபடி எல்லா ஷேர்களையும் மேலே கொண்டு வச்சாலும் சந்தோஷம் தான், இல்லை சமீபத்தில் ஒரு 2000 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்டாலும் மகிழ்ச்சி தான். ஸோ சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, 4 நாள் தான் அல்லது ஒரு 4 தடவை வருஷத்துக்கு மேல் நோக்கி ஏறி இறங்கிட்டு இருந்தான்னாவே பெரிய லெவலில் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இவ்வளவு திட்டமே ஏறி வருதா இந்த ஷேர், சரியான கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சில ஷேர்கள் நம்ம திட்டிக்கிட்டு இருப்போம், ஏன்னா அவங்ககிட்ட நியூஸே இல்லை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில செக்டரை சார்ந்த ஷேர்களை சுற்றியே மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும், ஏன்னா அந்த பசங்க கிட்ட தான் நியூஸ் இருக்கும். சமீபத்தில் கோல்டு விலை, க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தங்கமயில் அப்படின்ற ஒரு ஷேர் கோல்டு ரிலேட்டடான நியூஸ் இருக்கிறதுனால சமீபத்தில் இந்த 2026 பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு கீழே விழுந்து மேலே வந்திருக்கான்னா 1 2 3 4 முறை, அதாவது 3 முறை கீழே விழுந்து மேலே எந்திரிச்சிட்டான். இப்போ 4வது முறை மறுபடியும் மேல் நோக்கி வருவானா இல்லையா அப்படின்றது தெரில. ஒவ்வொரு முறையும் கீழிருந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்கான்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-30% ஏறி இருக்கான். என்னையா மார்க்கெட், நம்ம அப்ளை கூட பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் பெருசாக மேலையும் போகிறதில்ல கீழையும் போகிறதில்ல, ஒரு சேஃப்டியான ரேஞ்சுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான்.
இப்போதான் கடைசி ஒரு 3-4 நாட்களாக எஃப்ஐஐஸ் பணம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க பணம் போடுறதுனால பெரிய லெவலில் ஏற்றமோ இறக்கமோ மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஆனால் இப்போ வரைக்கும் பல்வேறு ஷேர்கள் இப்படி ஏற்ற இறக்கத்திலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இனி நம்ம ஷேர் மார்க்கெட்டை கின்னஸ் ரெக்கார்டுக்கு தான் அனுப்பிச்சு வைக்கணும் போல, இப்படியே எங்கள் ஷேருக்கெல்லாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு முறை இந்த தங்கமயில் ஜுவல்லரி இந்த வருஷத்தில் தன்னுடைய சமீபத்தியுடைய வீழ்ச்சியிலிருந்து பழைய ஹையை இன்னொரு முறை வந்து தொட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் இவனையெல்லாம் பிடிச்சி கின்னஸ் ரெக்கார்டுக்கு தான் அனுப்பிவிடணும். ஆனாலும் பல்வேறு நபர்கள் அடாடா இது போன்ற நல்ல பங்குகள் கீழே இல்லாமல் மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கானே, கீழே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வேண்டி பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. திரும்பி வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களும் இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது தான் இந்த தங்கமயில் என்ன ஆச்சுன்றது தெரிய வரும். பட் இன்னைக்கு தேதியில் இது வந்து 1 month லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த தங்கமயில் அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 143 கோடி இந்த குவார்டர்லியில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ். அந்த நேரத்தில் தங்கமயிலினுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து உச்சத்தில் ஏறி இறங்கி இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பிஎன் கெட்ஜில் ஜுவல்லரி அவங்க எவ்வளவு ரிசல்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 171 கோடி போன குவார்ட்டரில் நல்ல அருமையான வருமானம். இந்த குவார்ட்டரில் சேல்ஸ் என்பதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி அநியாயமாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் கோட்டை விட்டுட்டியேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு மாதம் பூரா வேலை பார்க்குறீங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வெறும் 30,000 தான் தம்பி அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு கடுப்பு வரும். அப்படி தான் இந்த ஷேருக்கு முதல்ல 7% அப்படின்ற மாதிரிலாம் ஓரளவுக்கு நல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தது. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, தங்க கடையில் வேலை பார்க்குறோம், தங்க தொழில் பண்ணுறோம், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த நேரத்தில் அப்படியே கும்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 4% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது வந்திருக்கு. பட் சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஷாக்கு தாங்க முடியாமல் தான் ஒரே செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர்கள் தங்கமயிலும் சரி, அதே மாதிரி இந்த பிஎன் கெட்ஜில் ஜுவல்லரி எல்லாம் ஒரே செக்டரில் தான் இருக்குது. இவன் 52 வீக் லோனில் இருக்கான், அவன் 52 வீக் ஹையில் இருக்கான். இத்தனைக்கும் 2 பங்குகளுமே ஒரு 100 கோடி 140 கோடி லாபம் செய்யக்கூடிய பங்குகள் தான். இதுக்கு பேர் தான் காலத்தின் கோலம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பிஎன் கெட்ஜில் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஒஸ்ட்டாக மோசமாக 16% இறங்கி ஒரு கட்டத்தில் 500 ரூபாய்ன்னு வந்து விழுந்துட்டான். அப்புறம் 500லேருந்து 740 வரைக்கும் போனவன் ஏர்னிங் சீசன்ஸ், ஆனால் ஏர்னிங் சீசன் சரியில்லைன்னு போட்டு அடி சாத்துனது நான் வந்து இந்த ஒரு ஷேர் தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய ஏபிபி இந்தியா கூட ரிசல்ட் சரியில்லைன்னு இறங்கினா அப்புறம் அப்படியே அவனுடைய சரிவை அடுத்த நாள்லேயே நிறுத்தி வச்சுட்டான். ஆனால் இந்த பிஎன் கெட்ஜில் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் இந்த ஏர்னிங் சீசனில் 5 நாளில் 750 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்ன்னு வந்துட்டியே, உன்னை கட்டி பிடிச்சி தான் அழுக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நான் தங்கமயில தான் அந்த மாதிரி விழிஞ்சுதுன்னா நாங்கள் கட்டி பிடிச்சி அழுவுமே ஒழிஞ்சு நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பிஎன் கெட்ஜில் ஆம்பளை பேர் வச்சா நாங்கள் கட்டி பிடிச்சி அழுக மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஸோ இந்த நேரத்தில் ஜுவல்லரி ஷேர்ஸாக ரெண்டுமே ஜுவல்லரி செக்டரில் தான் இப்போ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒன்று 52 வீக் ஹையில் இருக்குது, இன்னொன்று 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதெல்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணவே நியூஸில் வரக்கூடிய ஷேர்களாக இருக்கக்கூடிய இந்த பிஎன் கெட்ஜில் அடுத்த சில வாரங்கள் கழித்து என்ன ஆகும்? அதே மாதிரி நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற எங்கே நியூஸ் இருக்குன்னா இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடாகவும் செய்திகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்களில் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேர் ஒன்று. ஸோ சமீபத்தில் இதெல்லாம் பாருங்க, ஒஸ்ட் கேஸ் வரவே இல்லை. இந்த 2026ல் இவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து ரொம்பவுமே கிராஷ் ஆகி கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 10% இறங்கியிருக்கான். பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஒஸ்ட் கேஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 5% இறங்கினப்பவே அவன் பிக்கப் ஆகி மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேரில் இனி மறுபடியும் இதுக்கு ஏதாவது க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, ஏதாவது ரிவர்சல் கீது விழுகாதா பகவானே அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இந்த ஷேரை மேலே உச்சியில் வாங்கி, அதாவது உச்சியில் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா
ஏதோ ஒரு புதுசாக பிரேக் அவுட் ஆகிருக்கு, இன்னும் தொடர்ந்து இது மேலே போகுதோ அப்படின்னு ஆசைப்பட்டு புதுசாக பணத்தை போட்டிருப்பாங்க. இப்போ அது எல்லாமே பழைய பணம் ஆயிருக்கும். இன்னைக்கு இது என்னையா பண்ணுறது, அந்த பொசிஷனை ஆவரேஜ் பண்ணி தப்பிச்சு ஓடி வர்றதா, இல்லை ஆவரேஜ் பண்ணால் இவன்லாம் மறுபடியும் மேலே ஏறுவானா, 6 மாதம் லோ ப்ரைஸ், 1 வருஷம் லோ ப்ரைஸ், 2 வருஷம் லோ ப்ரைஸ்னு வரும்பொழுது தான் அவங்க ஆவரேஜ் என்பதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாவம். ஸோ இன்றைய செய்தி என்னென்னா, இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 1 இயர் லோ ப்ரைஸ் 2026 லோ ப்ரைஸில் வந்து விழுந்து கிடக்கு அப்படின்ற ஒரு செய்தி. தெய்வமே எங்களை காப்பாற்ற வேண்டிய நீங்களே இப்படி கவுந்து கிடக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி 2 மிகப்பெரிய பேங்க் ஷேர்ஸ் பற்றிய செய்திகள் நண்பர்களே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ல பெரியாள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் பிரைவேட் பேங்க்ல பெரியாள். 2 பேருமே எங்களை வந்து காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா உங்களை காப்பாத்துறதுக்கே ஆளு இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த 2 பேங்க் ஷேர்களுமே தற்போது சரிவடைந்து கிடக்கின்றன. அதுலேயும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் தோல்வியே பார்க்காத ஒரு கருஞ்சிறுத்தை. அதாவது இது போன வருஷம் மே மாசத்துல தன்னுடைய பயணத்தை மேல் நோக்கி ஆரம்பிச்சது 744 ரூபா, அங்கிருந்து 1200 ரூபா. கத்திய உருவனும் ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போன வருஷம் மே மாசத்துல தாண்டினவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசம் வரைக்கும் அவனுக்கு வீழ்ச்சியே வரல. அப்புறம் தான் ஒருத்த குட்டையை கிளப்பி விட்டானே பேங்க் ஸ்டாக்ஸ்ல வந்து. அடே எவனோ ஒரு 2 பேர் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஃப்ராடு பண்ணிட்டு போயிட்டீங்க, அதனால இமயமலை மாதிரி ஏறிக்கிட்டு இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே சரிச்சு விட்டுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அந்த பேட் நியூஸ் வந்து எப்போ அப்சர்வ் ஆகி முடியும் அப்படின்றது தெரில. ஸோ இறங்கவே இறங்காம ஓடிக்கிட்டு இருந்த இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த நியூஸுக்கு அப்புறம் இப்படி கும்பா பாடி கீழே படுத்துருச்சு பாவம். எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை பேர் அனுபவிக்கிறோம் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்துட்டு அப்புறம் ஒரு வாலட்டிலிட்டி என்பது ஏப்ரல் மாசத்துல பண்ணியிருந்தது. இப்போ இந்த மே மாசத்துல மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்தது என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி தான். தலைவா இப்படி கரப்பாம்பூச்சியை கமுத்தி போட்ட மாதிரி கிடக்கிறிய தலைவா, யானைக்கும் ஒரு காலம் வரும் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு ஒரு 2-3 நாள்ல பல பங்குகள் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்தான். அது மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு 10-15% ரெக்கவரி ஆயிட்டான்னா அது ஒரு சரித்திரம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டையே தூக்கி 2 பேர் மேலே உட்கார வச்சிருவானுங்க. ஆனால் அது இப்போ நடக்க மாட்டேங்குது. நண்பர்களே, மிகவும் ஒரு அற்புதமான செய்தி. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தொடர்ந்து 12 ரூபா தருவாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும், ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து அந்த பிஜி இன்வெஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்க அவங்களுடைய ரிசல்ட் கடைசி ரிசல்ட் கொடுக்கும் பொழுது அடுத்த வருஷத்துக்கு அவங்களுடைய டிவிடெண்ட் கைடன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ் என்பது கொடுப்பாங்க. அதில் 12 ரூபா தர்றாங்களா இல்லை கம்மியாக தர்றாங்களா அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையும் உத்தேசமாக நாங்கள் 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து கடந்த 6 வருஷத்துல 58 ரூபா 50 பைசா நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்துட்டோம். சப்போஸ் 100 ரூபாய்க்கு யாராவது ஐபிஎல்ல வாங்கியிருந்தாங்கன்னா பாதி பணத்துக்கு மேலே போட்ட பணம் திரும்ப வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. இதுவே 140 ரூபா அந்த உச்சத்துக்கு வாங்கியிருந்தவங்களுக்கு கும்பாதான். ஸோ இந்த ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மே 2021. இப்போ வந்து மொத்தமாக 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு 58 ரூபா பக்கத்தில் அவங்க தர்றதாக ஒரு தகவல். அப்போ பாதிக்கு மேலே அந்த பணம் என்பது வந்துடுச்சு. இதுவே 140 ரூபாயில் வாங்கியிருந்தாங்கன்னா அது ஆல்ரெடி ஒரு 55 ரூபா பக்கத்தில் இறங்கி தான் ட்ரேட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு இதுக்கு சரியா போயிடுச்சு, போட்ட பணம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இதுவே வந்து 2021 கரெக்டாக 100 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு 5 வருஷத்துல போட்ட பணம் திரும்பி வந்துருச்சு. அடுத்த இன்னொரு 5 வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 42 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்கன்னா போட்ட பணம் மொத்தமாக திரும்பி வந்துருச்சதாக அர்த்தம். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங் பாயிண்ட், புலி வருது அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் வந்து growth ஸ்டாக்ஸ், ஏங்க எவனாவது 5 வருஷம் கழிச்சு போட்ட பணத்தில் பாதி திரும்ப வருதுன்னா இதெல்லாம் ஒரு ரிட்டர்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சில பேர் growth
இன்வெஸ்டர்ஸா வளரும் கம்பெனிகளா பார்த்து பணத்தை போடுவாங்க. 1 லட்சம் போட்டா 4-5 வருஷத்துலேயே 50 லட்சம் கூட ஆகலாம் இல்லையா அப்படின்னு growth கம்பெனியை கரெக்டாக போட்டுட்டா பரவாயில்ல, தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை கத்தியை திருப்பி பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய பேர் 2021 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க இன்னுமே லாஸ்ட்ல தாங்க நாங்கள் இருக்கோம், இல்லை போட்ட பணம் தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றவங்க, இல்லைன்னா வெறும் ஒரு 10% தாங்க லாபத்தில் இருக்கு, பேங்க் வட்டி கூட வரலீங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அங்கதான் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் growth ஸ்டாக் எடுக்கு. ஸோ இந்த டிவிடெண்ட் ஸ்டாக் மொத்தமே ஒரு 6000 ஸ்டாக்குகளை 10% 5% டிவிடெண்ட் கொடுக்கறது 50 கூட தாண்ட மாட்டான். அதனால அது ஈஸி செலெக்ஷன். ஆனால் growthல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் 100 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 4000% சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எத்தனை பேர்த்தினால கண்டுபிடிச்சு எடுத்திருக்க முடியும். ஸோ அங்கே தான் டிவிடெண்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் growth ஸ்டாக் செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். நண்பர்களே, இந்த உக்ரைன் காரன்லாம் ட்ரோன் விஷயத்தில் எங்கேயோ மாஸ்கோவில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த உக்ரைனுடைய ட்ரோன் ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுங்க வந்து டிஃபென்ஸில் பெரிய ஆள்னு பார்த்தா இந்த HAL ஷேர் தான். அவங்களுக்கு ஒரு அந்த காலத்தில் பயங்கரமாக ஹைப்பு கிடைச்சிது. அதனால நம்ம டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நல்லா மேல் நோக்கி வந்துட்டானே. எதுவும் சில காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்துகிட்டு இருந்த இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வெறும் 400 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் வந்துட்டு இப்ப கடந்த 2-3 வருடமாக கன்சால்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி தம்பி அப்படின்ற மாதிரி. ஆனா அதுவே உக்ரைன் ரஷ்யாலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த உக்ரைனுடைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அதுலயும் குறிப்பா ட்ரோன் ஸ்டாக்ஸ் எல்லாம் பட்டைய கிளப்பிட்டு இருக்கானு, எங்கெங்கயோ போய் ஆர்டர் பிடிச்சிட்டு வரானுங்க. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம தமிழர்கள் எல்லாமே சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதாவது இந்த மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, யூபி, கர்நாடகா, குஜராத் இந்த 5 மாநிலங்களத்தினுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இந்தியாவிலேயே மொத்தம் 48%. இப்படி இருந்தால் எப்படிங்க இந்தியா உருப்படும்? எத்தனை ஸ்டேட் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் நம்ம இன்னைக்கு அமெரிக்காவோட பெரிய வல்லரசு ஆயிடுவோம். ஆனால் மொத்தமே 5 மாநிலங்கள் தான் நம்மளுடைய 48% இந்தியாவுடைய ஜிடிபிக்கு உதவி செய்யுதுன்னா நம்ம ரொம்பவுமே பின்தங்கி தான் இருக்கோம்னு இருக்கிறோம். இந்த சோகத்திலையும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம பெருமையாக இருந்துக்கலாம். நண்பர்களே, இந்த ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. இந்த ஐடியா ஷேர் தன்னுடைய பழைய சாதனையை முறியடித்து புதிய சாதனை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இதனுடைய உச்சம் 12 ரூபாயா இருந்தது. வெறும் 6 ரூபாயிலிருந்து 12 ரூபா அப்படின்றது குறுகிய காலத்தில் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள வந்துட்டான். அதுக்கப்புறம் பெருசா மூவ்மெண்ட் இல்லாமையே இருந்தது. கடைசியில் இப்போ இந்த 2 வாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இதை டெய்லி சார்ட்ல பாருங்க. ஸோ சமீபத்தில் சில நாட்கள்லேயே என்ன ஆயிருக்குன்னா, தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 8 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பா 13 ரூபா வந்திருக்கான்னா இது சின்ன சாதனை கிடையாது. அப்படி சாதனை பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 2026 இருந்த பணத்தை விடவும் தாண்டி தற்போது 13 ரூபா 50 பைசா அப்படின்னு க்ளோஸ் ஆகி ஒரு சாதனை என்பது பண்ணியிருக்கு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.